வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் தான் செய்ய போகிறோம். கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், எண்ணெய், வெண்டைக்காய் எடுத்துருக்குறோம். அடுப்பத்தை வச்சு நம்ம கடாயை வச்சுட்டு கடாய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆனால் சீரகம் சேர்ப்பேன். ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துப்பேன். அது ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கு. அதுக்காக இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சிடுச்சு. உளுந்து, காஞ்ச மிளகாய் போட்டு வதக்குறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா, மிளகா பிடிக்காதுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா கம்மி பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் போட்டிருக்கோம். வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வெண்டைக்காய் வதங்கும்போது அப்போ கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். நான் வெறும் காஞ்ச மிளகாவே போதும் டேஸ்ட்டுக்குன்னு அப்படியே விட்டுட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.